வணக்கம். நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுற ஒரு சாதாரண பேட்டரி ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு லைட்டை எரிய வச்சா எப்படி இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. பிசிக்ஸ் ரூல்ஸையே உடைக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஒரு நிறையானமான கண்டுபிடிப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். எப்படி ஒரு டெட்டான பேட்டரியால கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு லைட்டை எரிய வைக்க முடியும்? இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பரிசோதனை இருக்கு. அதோட முடிவுகள் தான் நமக்கு பதில் சொல்ல போகுது. 1-2 நாள் இல்ல, முழுசா 27 நாள். ஒரு கண்டுபிடிப்பாளர் என்ன சொல்றாருன்னா, அதுவும் தீர்ந்து போன பேட்டரி இத்தனை நாளா தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்றாரு. நம்ம படிச்ச சயின்ஸ் படி பார்த்தா இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம்னு அவரே சொல்றாரு. அப்போ இந்த நம்பவே முடியாத எனர்ஜி எங்க இருந்து தான் வருது? அந்த ரகசியம் வேற எங்கேயும் இல்ல, பேட்டரிக்குள்ள இருக்கிற கிராஃபைட்ல தான் ஒளிஞ்சிருக்குன்னு அந்த கண்டுபிடிப்பாளர் சொல்றாரு. அதாவது இந்த பவருக்கு காரணம் பேட்டரியோட கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாதான். அதுக்கு பதிலா அதுக்குள்ள சென்டர்ல இருக்கிற அந்த கிராஃபைட் ராடு தான் காரணமா. அந்த மேஜிக்கே பேட்டரியில மிச்சம் மீதி இருக்கிற சார்ஜ்ல இல்ல, உள்ள இருக்கிற அந்த சிம்பிளான கார்பன் ராட்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த எனர்ஜிக்கு காரணம் அந்த கிராஃபைட்ல இருக்கிற ஒரு சின்ன வெறும் 1% இம்பியூரிட்டி, அதாவது அசுத்தம்தான். அந்த அசுத்தத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா கார்பன் 13, அதோட முக்கியமா கார்பன் 14ன்னு 2 ஸ்பெஷல் கார்பன் ஐசோடோப் இருக்கு. இந்த சின்ன இம்பியூரிட்டி தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் உலகத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை திறந்து விடுற சாவி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங்னு அந்த கண்டுபிடிப்பாளர் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரான்கள் இருக்கு இல்லையா, அதுகளால சாதாரணமா தாண்ட முடியாத ஒரு எனர்ஜி தடைய குதிச்சு தாண்டி போகுதான். அப்படி தாண்டும் போதுதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. பொதுவா இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சின்ன அணு லெவல்ல தான் நடக்கும். ஆனா இங்க நம்ம கண்ணால பாக்குற அளவுக்கு பெருசா நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த ஸ்டேபிளா இல்லாத கார்பன் 14 ஐசோடோப் தான் எலக்ட்ரான்களுக்கு ஒரு குவாண்டம் புஷ் கொடுக்குது. அந்த தள்ளுதல்னால எலக்ட்ரான்கள் அந்த தாண்ட முடியாத தடைய ஈஸியா தாண்டி போய் ஒரு தொடர்ச்சியான கரண்ட்டை உருவாக்குது. இந்த ஐடியாவை ரொம்ப அழகா விளக்குற ஒரு விஷயம் இதுதான். அதாவது இந்த பேட்டரி சும்மா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கல, அதுக்கு பதிலா நம்மள சுத்தி இருக்கிற காத்துல இருந்து எனர்ஜியை ஆக்டிவா இழுக்குதாம். இது ஒரு அட்டாமிக் ரியாக்டர் மாதிரி இல்லாம காத்துல இருந்து எனர்ஜியை அறுவடை செய்யற ஒரு குவாண்டம் ஆண்டனா மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. சூப்பர்ல. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த விஷயம் எப்படி இன்னும் பெருசாகுதுன்னு பாப்போம். ஏன்னா இந்த கான்செப்ட் ஒரே ஒரு பேட்டரியோட முடிகிற கதை இல்ல, இத ரொம்ப பெரிய ஸ்கேல்ல கொண்டு போக முடியும்னு அந்த கண்டுபிடிப்பாளர் நம்புறாரு. இந்த குவாண்டம் எஃபெக்டை இன்னும் அதிகமாக்குறதுக்காக கண்ணம்மா களிமண் ஜெனரேட்டர்னு ஒரு புது டிவைஸை அறிமுகப்படுத்துறாரு. இந்த நெக்ஸ்ட் லெவல் புரோட்டோடைப்பு களிமண், செராமிக், அப்புறம் கிராஃபைட் இது எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அதே டெக்னிக்ல வேலை செய்யுது. யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல டெஸ்ட் பண்ணது வெறும் 2 கிராம் களிமண் வச்சுதான். அதுலேருந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சமா தான் பவர் கிடைச்சது. ஆனா ஒரு போஸ்ட்கார்ட் சைஸ்ல இதே மாதிரி ஒரு ஜெனரேட்டரை செஞ்சா அது 10 வோல்ட்ல 10 ஆம்ப் வரைக்கும் கரண்ட் கொடுக்கும்னு தியோரிட்டிக்கலா சொல்றாரு. அடேங்கப்பா, இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது ஏதோ ஒரு சயின்ஸ் கியூரியாசிட்டி மட்டும் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷன் இருக்கு. இந்த விஷனை அந்த கண்டுபிடிப்பாளர் அவரோட ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் படிக்கிற மகள்கிட்ட ஒரு உரையாடல்ல பகிர்ந்துகிட்டாரு. நம்ம எல்லாரும் டெட் ஆயிடுச்சுன்னு தூக்கி போடுறோம்ல, அந்த வேஸ்ட், அதுக்கெல்லாம் மறுபடியும் உயிர் கொடுத்து எதிர்காலத்துல விண்வெளியில உருவாக போற நாகரிகங்களுக்கு பவர் கொடுக்க முடியும்னு அவர் உறுதியா நம்புறாரு. அவரோட கண்டுபிடிப்ப மறுபடியும் செஞ்சு பார்த்து உறுதிப்படுத்தவும், அத காலேஜ்ல இருக்கிற அகாடமிக் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் அவரோட மகளுக்கு ரொம்ப தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. இதனால இது ஒரு குடும்ப ப்ராஜெக்டா மட்டும் இல்லாம ஒரு பெரிய சயின்டிபிக் ரீசர்ச்சா மாற வாய்ப்பு இருக்கு. இவ்ளோ பெரிய ஒரு லட்சியத்துக்கு பின்னாடி வெளிநாட்டுல படிக்கிற தன் மகளுக்கு ஒரு அப்பா கொடுக்கிற ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு அட்வைஸ் இருக்கு. நைட்டும் பகலும் உழைக்கணும், அப்போதான் எதையுமே சாதிக்க முடியும். உண்மையிலேயே இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அசாதாரணமா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற தியரி எனர்ஜிய பத்தி நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே கேள்வி கேட்க வைக்குது. இது ஒரு அறிவியல் புரட்சியா இல்லனா ஜஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான புதிரா? அடுத்து என்ன நடக்கணும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும், இல்லையா?